நாங்கள் இந்த வாரணாசி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தப்போ தான் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. எப்படி அந்த காலத்திலேயே நகரத்தார் அங்கே போய் தேவ் எஸ்டாப்ளிஷ் தேர் இது அங்கே பண்ணிவிட்டு காசி கோவிலில் இன்றைக்கும் காலையில் இந்த முதல் நைவேத்தியம் நகரத்தார் இதுலேருந்து தான் போகிற மாதிரி ஒரு இது இருந்துட்டுருக்கு. ஐ ரியலைஸ்ட் தே மென்ஷன் இந்த 4 அவார்டீஸ்க்கும் அவங்க எந்த கோவில் அவங்களோட குலதெய்வ கோவில் எழுதியிருந்தாங்க. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் கம்யூனிட்டி டஸ் திஸ். இன்னைக்கு சனாதன தர்மத்துக்கு இந்த ஒரு ஸ்ட்ரென்த்னாக்க கோவில் தானே நம்மளோட பேஸ், நம்ம ரூட்ஸ். அதை மென்ஷன் பண்ணுறது ஹேட்ஸ் ஆஃப் டு த நகரத்தார். ஸோ எல்லாருமே விமன் ஆர் லீடர்ஸ், விமன் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். நிறைய இடத்துல அந்த இவங்களோட ப்ரொஃபைல் படித்தாங்க. they are professionals, they are doctors, engineers, chartered accountants, advocates, artists, they are educationalists. கல்வித்துறையில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. Yet they are distinctly homemakers. Every woman is a homemaker. அதுதான் அதனோட சிறப்பு. சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மருத்துவமனையாக தொடங்கப்பட்ட ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மருத்துவ சேவை அறக்கட்டளை இன்று இந்தியாவெங்கும் 15க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை கொண்டு இயங்கி வருகிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் டாக்டர் ஆர்.வி. ரமணி அவர்கள். இவரது மனைவி டாக்டர் ராதா ரமணியுடன் இணைந்து காஞ்சி சங்கராச்சாரியார்களால் ஈர்க்கப்பட்டு 1977ஆம் ஆண்டு சங்கரா கண் அறக்கட்டளை எனும் சேவை நிறுவனத்தை நிறுவி அதன் வாயிலாக இதுவரை 30 லட்சத்திற்கும் அதிகமான இலவச கண் அறுவை சிகிச்சைகளை செய்து பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார். இவரின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி இந்திய அரசு 2019ஆம் ஆண்டு நாட்டின் பெருமைக்குரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. 2024 அக்டோபர் 20ஆம் தேதி காசியில் உள்ள இவரது சங்கரா கண் மருத்துவமனை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபேலியில் உள்ள எய்ம்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார். மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அதைவிட மேலாக ஒரு சிறந்த மனிதநேய பண்பாளராகவும் விளங்கும் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர்.வி. ரமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது கோவை நகரத்தார் சங்கம். டாக்டர் ஆர்.வி. ரமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் கோவை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு சுந்தரேசன் அவர்களே, இந்த சங்கத்தின் மாண்புமிகு உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கும் நம்முடைய சிறப்பு சொற்பொழிவாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, தி அச்சீவர்ஸ் அண்ட் அவார்டீஸ், இன்னைக்கு 4 பேரை நகரத்தார் சங்கம் கௌரவிக்கிறது. தேர் ஆல் பீக்கன்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஷோகேஸ் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பாராட்டி இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இங்கே காரைக்கால் அம்மையார் பேரில் இந்த விருது கொடுக்குறோம். வாழ்வில் சாதித்த 4 பெண்களுக்கு கொடுக்கின்றோம். மிகச்சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர். இப்படி எல்லாம் மகளிராக இருக்கும் பொழுது சுந்தரேசன் பார்த்தா நான் மாத்திரம் நடுவில் உட்காந்துருக்கிறோமேன்னு சொல்லி என்னையும் கூட துணைக்கு கூட்டி வந்து பிரசிடென்ட் சுந்தரேசன் எங்களுக்கெல்லாம் pretty க்ளோஸ். இன்ஃபேக்ட் நகரத்தார் கம்யூனிட்டியில் நிறைய பேர் எங்களுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டரியிலும் சரி வெளியிலையும் சரி. நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வி யூஸ் டு ஹேவ் அ யோகா கிளாஸ் வச்சுப்போம். நாங்கள் ஒரு 10 கப்பல், வள்ளிக்கண்ணும் சுந்தரேசனும் வருவாங்க. பட் அது 1.5 மணி நேரம் அதை யோகா பண்ணிவிட்டு நேராக எல்லாருமே அன்னபூர்ணாக்கு போகாக்கு போவோம். எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு சுந்தரேசனுக்கு இவ்வளோ தூரம் யோகாவில் ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை பின்னாடி வேற போகா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி. அது சப்ஸ்டான்ஷியேட் ஆனது அப்புறம் ரீசெண்ட்லி ஒரு மிகப்பெரிய நகரத்தார் விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போ தெரிஞ்சது அவரோட ஈடுபாடும் இதுவும்.
உங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு ஃபினான்ஷியல் விசர்ட், லீடிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு தெரியும். பட் பியாண்ட் தட் எங்களுக்கு அவரை சுந்து கவின்னு தான் நாங்கள் எங்கள் இதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு தமிழ்லேயும் தமிழ் கவிதையிலையும் மிகுந்த ஈடுபாடு சுந்தரேசன். Dear friends, today it's not merely a day of celebration. ஒரு உற்சாகமாக ஒரு செலிப்ரேட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் பியாண்ட் தட் இட் இஸ் அ டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். எண்ணி பார்க்கணும், ரெக்கக்னிஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனைகளை சிந்திக்க, அர்ப்பணிப்புகளை உணர, வாய்ப்புகளை உருவாக்க எதிர்காலத்தில், அதுக்கு தான் நாம் எல்லாம் இங்கே மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த 4 ரோல் மாடல்ஸ் தே ஆர் பீயிங் ஷோகேஸ்ட். எதுக்காக? நாட் நெசசரி ஃபார் தெம், ஃபார் அதர்ஸ், த யங்கர் ஜென்ரேஷன், டு கெட் த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தெம். காரைக்கால் அம்மையார் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அடிஷனல் இது என்னென்னா, அவங்களும் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர் தான் காரைக்கால் அம்மையார். தமிழ் ஆன்மீக வரலாற்றிலே ஒளிர்ந்து நிற்கும் ஒரு தெய்வீக பெண். ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த காலகட்டத்திலும் தன்னுடைய ஆன்மீக உணர்வையும் தைரியத்தையும் துறவு பண்பையும் உலகிற்கு எடுத்துச் சொன்னவர். பெண் என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்தவில்லை, மாறாக பெண் என்பதாலேயே உயர்ந்தார். அவர் நமக்கு கற்றுத்தந்தது ஒன்றே ஒன்று: உண்மையான பெண் வலிமை என்பது வெளிப்புற சுயநலத்தில் இல்லை, உள் தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் இருக்கின்றது. அவங்க பேரில் தான் இன்னைக்கு இந்த அவார்டு. எவ்வளோ பெரிய அவார்டு! ஸோ ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் அகெயின் தி என்டையர் டீம் ஃபார் சூஸிங் த நேம். காரைக்கால் அம்மையார் விருதுன்னு கொடுக்கறதே ஒரு பெருமையான ஒரு விஷயம். A women of courage, conviction and choice. அதுதான் காரைக்கால் அம்மையார். True empowerment begins with the inner strength and purpose. அவர் சொன்னார், சிவபெருமானே அம்மையே என்று கூப்பிட்டது காரைக்கால் அம்மையார் ஒருத்தர் மாத்திரம்தான். ஸோ இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம இந்த அவார்ட் பண்ணும்போது, இந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது, we are perceiving values. Values-ஐ we perceive. We are inspiring the next generation. We are reaffirming women as the beacon of the society, a backbone of the society. அதை தான் நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கோம். நகரத்தார் சங்கம்ங்கிறது, ஒரு சமூகங்கிறது ஒரு பெரிய கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எத்தனையோ வருஷங்களாக அவங்களோடலாம் நெருங்கின பழக்கம் உண்டு. அவங்கெல்லாம் they have set standards various fieldsல. pharmaceutical industry, இன்னைக்கு கோயம்புத்தூரில் pharmaceutical wholesale retail, அவங்க தான் they are the kings for that. They are into building material, tiles and so on so forth. They are into financing, they are into banking. எல்லாத்துலேயும் they have made a mark that அந்த society, உங்கள் society, நம்ம society has made a mark. They are a visible community, sizable numbers. There are a lot of achievers. Education, நமக்கு எல்லாரும் தெரியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்படி ஆரம்பிச்சது, இன்றைக்கி எப்படி இருக்குது. அது மாதிரி எத்தனையோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ட்ரேட், வாணிபத்தில் அவங்களது இட்ஸ் இன் தேர் டிஎன்ஏ. ட்ரேடுங்கிறது இட்ஸ் இன் தேர் டிஎன்ஏ. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் எல்லா நாட்டுக்கும் போய் தே எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ். ஸோ அந்த ஃபீல்ட்லேயும் ஃபிலாந்த்ரஃபி, நாங்கள் இந்த வாரணாசி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தப்போ தான் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது எப்படி அந்த காலத்திலேயே நகரத்தார் அங்கே போய் தேவ் எஸ்டாப்ளிஷ் தேர் இது அங்கே பண்ணிவிட்டு, காசி கோவிலில் இன்றைக்கும் காலையில் இந்த முதல் நைவேத்தியம் நகரத்தார் இதுலேருந்து தான் போகிற மாதிரி ஒரு இது இருந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு நிறையா அங்கே பண்ணியிருக்காங்க. நிறையா சத்திரங்கள்லாம் இருக்குது. லாட் ஆஃப் ஒர்க் இன் காசி. நம்ம காசி தமிழ் சங்கமம்னு இப்போ 3rd இது சாப்டர் போடுறோம், இந்த வருஷம் ஆயிரத்து. இதனோட இன்ஸ்பிரேஷனே நகரத்தார் அந்த காலத்தில் பண்ணின அந்த ஒர்க்கு தான். அதுதான் இப்போ காசி தமிழ் சங்கமம்னு இந்த கவர்மெண்ட் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் இவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க ஆட்சி.
ஆட்சியோட ஆட்சி தான் நகரத்தார். எல்லார் வீட்லேயும் இவங்க எல்லாருமே மனசுக்குள்ள they have to accept it because they are so culturally strong. இந்த ஆட்சி இல்லாமல் அங்கே ஆட்சியே கிடையாது. அந்த இடத்துல ஆட்சி தான் எல்லா விதமான நகரத்தார் ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் they have been the backbone. Friends, I don't know how many of you noticed it. சாதாரண ஒரு இன்விடேஷன் வந்ததுனாக்கா எங்கே நடக்கிறது, எப்போ நடக்கிறது, எத்தனை மணிக்கு, இதெல்லாம் பார்ப்போமே வழியே லைன் பை லைன் பார்க்க மாட்டோம். இந்த இன்விடேஷனில் பார்த்தப்ப ஐ ரியலைஸ்ட் தே மென்ஷன் இந்த 4 அவார்டீஸ்க்கும் அவங்க எந்த கோவில் அவங்களோட குலதெய்வ கோவில் எழுதியிருந்தாங்க. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் கம்யூனிட்டி டஸ் திஸ். இன்னைக்கு சனாதன தர்மத்துக்கு இந்த ஒரு ஸ்ட்ரென்த்னாக்க கோவில் தானே நம்மளோட பேஸ், நம்ம ரூட்ஸ். அதை மென்ஷன் பண்ணுறது ஹேட்ஸ் ஆஃப் டு த நகரத்தார். ரொம்ப பிரமாதமாக அதை பார்த்ததுலேருந்து எனக்கு தோன்றது என்னென்னா, எந்த கம்யூனிட்டியும் பண்ணாது, எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், சனாதன தர்மம் பேசிகிட்டு இருக்குமே வெளியே. ஹவு மெனி ஆஃப் அஸ் ரிமெம்பர் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம குலதெய்வம் இதுதான் சொல்கிறோம். இங்கே ஒரு இன்விடேஷனில் கூட அவங்களோட கோவில், அவங்களோட அவங்களோட ப்ரொஃபைல் கொடுக்கும் பொழுது அவங்களோட கோவிலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுந்தரேசன், ஆல் அவர் அப்ரிசியேஷன். உங்களுக்கெல்லாம் எங்கள் நமஸ்காரங்கள், மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டுடே விமென் ஆர் ரீடர்ஸ். எல்லாத்துலேயும் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்காங்க. இன்றைக்கி திருமதி பாரதி பாஸ்கர் பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஷீ இஸ் ஹோல்டிங் அ வெரி ஹை போஸ்ட் இன் அ மல்டிநேஷ்னல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருமே விமன் ஆர் லீடர்ஸ், விமன் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். நிறைய இடத்துல அந்த இவங்களோட ப்ரொஃபைல் படித்தாங்க. தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், தே ஆர் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அட்வொகேட்ஸ், ஆர்டிஸ்ட், தேர் எஜுகேஷனலிஸ்ட். கல்வித்துறையில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. Yet they are distinctly homemakers. Every woman is a homemaker. அதுதான் அதனோட சிறப்பு. இத்தனை காரியத்தையும் பண்ணிட்டு they are strong homemakers. பெண் தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இது 3 தான். அந்த 3 இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. that's only because of the women we have. இவர்கள் இல்லாமல் உலகில் ஒன்றுமே இல்லை. வம்சம் தொடர இணைக்கும் சங்கிலி அவங்க தான். ஆரம்பத்தில் நிறைய போராட்டம் இருந்தது. பாரதியார் பெண் விடுதலை பற்றி எவ்வளோ பாடியிருக்கார், பேசியிருக்கார், நமக்கெல்லாம் தெரியும். அத்தனை கடந்து தேவ் கம் பேக். கல்வி, எஜுகேஷன் அவங்களுக்கு ஓப்பன் த டோர்ஸ். அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆல் ஆஃப் தெம் கேம் அவுட் அண்ட் காட் எஜுகேட்டட். ஒப்பீனியன்ஸ், தே ஸ்டார்டட் ஃபார்மிங் ஒப்பீனியன்ஸ். ஒப்பீனியன்ஸ் வேர் அக்செப்டட். பிரச்சனைகளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு மனப்பக்குவம் வந்தது, ஒரு சுதந்திர சிந்தனையும் டிசிஷன் மேக்கிங் பவரும் வந்தது. ஸோ இட் இஸ் எ மெட்டமார்ஃபோசிஸ். அந்த ஒரு போராட்ட டயத்திலிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னாக்கா தே நீட் ஆல் அவர் அப்ரிசியேஷன். டுடே ஷி ஹஸ் பியூட்டிஃபுல்லி blossomed. எல்லா துறையிலையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எல்லா துறையிலையும் விமன் ஹவ் blossomed and we need to appreciate that. அவங்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வரும்பொழுது தே ஆல்சோ கெட் அ ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ். ஒரு இன்கம் வந்ததுன்னா ஒரு உமன் என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அதில் கொஞ்சம் சேமித்து வைப்பாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. தே பிளே அ டியூவல் ரோல். நாமெல்லாம் ஒர்க் லைஃப், எந்த மீட்டிங்கில் போனாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே டு த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ தே பிளே அ டியூவல் ரோல். காலில் சங்கிலி கட்டின்னு ஓடுனா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும், அந்த மாதிரி 2 பொறுப்பையும் எடுத்துட்டு பிரமாதமாக செய்கிறாங்க. ஒரு when women get educated, then it uplifts the family. நம்ம சொல்கிறது தான். When women get empowered, it strengthens the society. Respect for women defines a civilization. எந்த ஒரு நாகரிகமும் பெண்களை மதிக்க தெரிந்த இடத்துல தான் ஒரு நாகரிகம் சிறந்து வரும். Respect that defines the civilization. Let us promise today ourselves to encourage our daughters to dream fearlessly, to support our sisters in all their aspirations, and to respect their voice in every sphere of activity, at home, workplace, and society. முடிக்கிறதுக்கு பின்னாடி I would like to just say a few words about the women in my life. My mother, Mrs. Lakshmi Ramanathan. When my father, Dr. Ramanathan, passed away pretty early in a young age, the whole family was brought up beautifully educated, all of us. Till her 99th year, she was just taking care. And that was the first woman
who supported my life. அடுத்தது my wife, Radha. Dr. Radha, steadfast, committed not only to her profession, but she brought up the whole family as the first daughter-in-law. She brought up the whole joint family to such a great level, and also in every single service activity. Even today, service activity, she's training 200 girls every year from the rural villages and making them as vision care technicians. She's very passionate about it. Even இன்னைக்கு நான் பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. It's always said that behind a successful man there is a woman. But in her case, she's neither behind nor in front, but always by the side. பக்கமாக இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபியூ லேடிஸ், ஆப்டிமிசம் என்ன, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறது. There was one Dr. Leela Meenakshi. I don't know how many of you have heard. She was the Dean of the Cancer Institute here, Dr. Leela Meenakshi. Amazing person, highly read. அவங்கள ரொம்ப வயசாச்சு, இப்போ ஷீஸ் நோ மோர். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது அத்தனை பெரிய இடத்துல உட்காந்து ஒன்றும் கிடையாது, மேலே ஆகாசம் கீழே பூமி, என்ன பண்ண போகிறோன்னு யோஜனை பண்ணிட்டு இருப்போம். அந்த மண்ணில் உட்காந்து பேசிட்டு இருப்போம். நான் டாக்டர் லீலா மீனாட்சி, ராதா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது she used to tell us என்ன பண்ண போகிறோம் அடுத்த மாதம் நினச்சாக்க. she used to tell me, Ramani, don't worry, look at that. At the Western Ghats, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, the last mountain has got a sign like this. She used to tell me, Parva, it shows thumbs up, things will happen, don't worry. That is optimism, women of optimism. When passion meets purpose, angiyum you can scale greater heights. Some of you might have read about this lady called Dr. Sandhya Shenoy. She's from a village called Kundapur near Mangalore. She studied in the Mysore University, was the best outgoing, went to Stanford. Anga poyi she did a research which is honored internationally. From waste heat, industrial waste oil, automobile waste, the heat learned, she created power, and that is sustainable energy. So this is achievement when your passion meets the purpose. Joy of giving. நாம் படிப்போம், ஜாய் ஆஃப் கிவிங். கொடுக்கறதுல தானே சந்தோஷம் இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், கொடுக்கறதுல தானே சந்தோஷம் இருக்குதுன்னு படிப்போம். அந்த நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த காசி வாரணாசி ஹாஸ்பிட்டலில். எங்களுக்கு வாரணாசி கட்டி முடிச்சிட்டோம். தண்ணி எங்களுக்கு போர்வெல் தான் தண்ணி. என்னடா கங்கைக்கு பக்கத்துலேயே இருக்குமே, கங்கை தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சப்ப ஐ ஆஸ்க் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அங்கே ராஜலிங்கம்னு நம்ம ஊருக்காரர் தான், தமிழ்நாட்டுக்காரர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். என்ன சார் எங்களுக்கு கொஞ்சம் கங்கை வாட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள் எக்யூப்மெண்ட்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னேன். அவர் சொன்னால், டாக்டர் இப்போ அது சாரநாத்தில் இருக்குது. சாரநாத்துங்கிறது அங்கேருந்து 6 கிலோமீட்டர். அங்கே தான் அந்த வாட்டர் ஸ்டேஷன். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இன்னும் நாங்கள் பண்ணால் இன்னும் 6 வருஷம் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நாங்கள் பர்மிஷன் கொடுத்துறோம், நீங்களே லைனை போட்டுக்கோங்கன்னாரு. நான் ஒரே குஷியாக சரி சார் அப்படின்னேன். அப்போ நான் வேறு இது பண்ணிட்டோம், எஸ்டிமேட் போட்டோமான்னார். நான் சொன்னேன், சார் போடுங்க சார். நான் நினச்சேன் ஏதோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும்னு நினச்சேன். அது போட்டுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி ஹீ கேம் அண்ட் செட், டாக்டர் இது உங்களுக்கு 2.3 crores ஆகும் அப்படின்றது. இட் இஸ் a big shock. அப்போ ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஹேவ் அ ஃபவுண்டேஷன் கால் Sankara ஃபவுண்டேஷன் USA. அங்கே பத்மா ஜவஹர்னு, ஷி ஒர்க்ஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க, கேட்டுருந்தாங்க. அவர் நேரம் டாக்டர் இது மாதிரி அந்த 2.3 crores நான் கொடுத்துட்றேன். கங்கைக்கு போனால் ஒரு சொம்பில் நம்ம தண்ணி கொண்டுறதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோமே. தினம் 2 lakh liters கங்கை வாட்டர் வருதுன்னா இதோட எனக்கு என்ன புண்ணியம் வேணும், இதை நான் கொடுத்துறேன்னு கொடுத்துறேன். தட் இஸ் த ஜாய் ஆஃப் கிவிங், த தாட். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் 80-20 இந்த மாடல் அவர் கூட படிக்கும்போது படித்தார். 80% ஆஃப் த புவர் பேஷண்ட்ஸ் who get the beneficiaries free service, 20% நம்ம மாதிரி வசதி படித்தவங்க they pay for their treatment அப்படின்னு சொன்னாங்க. Even in the ratio, 80% of our workforce are women, 20% are men. Whether they are postgraduate doctors or fellowship, super specialty or optometrists, எல்லாம் 80% women, 20% men. அப்படி தான் வருது, வேறு வழி இல்லாமல் இருக்குது. நாங்கள் விஷன் கேர் டெக்னீஷியன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கோம். எங்கே நாங்கள் ஆரம்பித்தாலும் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து எளிய குழந்தைகள் ஃப்ரம் வெரி புவர் ஃபேமிலிஸ், அந்த கேர்ள்ஸ் +2 படித்த கேர்ள்ஸ் இங்கே அழைச்சின்னு கோயம்புத்தூரில் 200 பேருக்கு எவ்ரி இயர் ட்ரைனிங் கொடுக்குறோம். நோ கேபிட்டேஷன் ஃபீ,
no tuition fee either, but we pay a stipend to these children. அவங்க பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. என்னன்னா இவங்க திரும்பி போய் இந்த குழந்தைங்கள் வந்து அந்தந்த யூனிட்டுக்கு நாட் ஓன்லி த டெக்னாலஜி, இந்த ஒர்க் கல்ச்சரையும் த சங்கரா ஒர்க் கல்ச்சர் கெட்ஸ் ரெப்ளிகேட்டட், be it UP or Punjab or Rajasthan, Madhya Pradesh, they are the backbone. Women can do this very, very, very comfortably. அவ்வளோ அழகாக they assimilate the values. அது எங்களுக்கு அது ஒரு பாரதி பாஸ்கர் would appreciate, சுந்தரேஷன் as well. அவங்கள பார்க்கும்போதுனாக்க மேலே சேரு கீழே பாசி, தன்னை சுற்றியும் தவளையர் கீதம், ஆனாலும் அங்கே தாமரை பூவாய் பூத்திருக்கும் அந்த தாமரைக்கு என்ன ஒரு கம்பீரம். அது சொல்கிறதா சார்பால் பெருமை பெறுவது எளிது, சார்புக்கு பெருமை தருவதே அரிது. அந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் they give us a lot of satisfaction the way they just take it forward. Dear friends, I conclude. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அக்கேஷனில் இட் ஷுட் பி எ வெரி ஜாலி குட் அக்கேஷன். ஸோ இந்த ஒரே ஒரு குவாலிட்டி இது நாட் ஓன்லி ஃபார் விமென், ஈவன் ஃபார் மென் ஆல்சோ. குடும்பத்துலேயும் எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி பொறுமை, பேஷன்ஸ். பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. தி அதர் டே எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் கையில் ஒரு சின்ன புண்ணாயிடுது, ரத்தம் வருது, கட்டாயிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கணும், சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு டாக்டரோட கிளினிக், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவர் உள்ளே போகிறார். இவர் போன உடனே அந்த ஒரு நர்ஸ் வந்து இவரை பிடிச்சி ஒரு பெஞ்சில் தள்ளி உட்காருங்க, அப்படி கையில் ரத்தம் வருது. நோ, ஷீ இமிடியட்லி வாக் பேக். ஒரு 2 minutes ரெண்டாவது நர்ஸ் வந்து இவரோட ஷர்ட்டையும் பனியனையும் கட்டி விட்டார். இவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, என்னம்மா எனக்கு கையில் தான் பொண்ணுன்னா, நோ, அந்தம்மா ஷர்ட்டையும் பனியனையும் கட்டி விட்டு போயிட்டா. அடுத்த 2 minutes the third nurse came and kept a thermometer வாயில் வச்சுட்டாங்க. திரும்பி பார்த்தா இவர் மாதிரி 40 பேர், எல்லாருக்கும் ஷர்ட் இல்லை, பனியன் இல்லை, வாயில் ஒரு தெர்மாமீட்டர். இவருக்கு தாங்க முடியல. அப்புறம் 4வது நர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி இவரோட தெர்மாமீட்டர் எடுத்த உடனே இவரால் முடியல. சொன்னார், பக்கத்தில் இருக்கிற சத்தம் போடுறாரு, என்ன அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா, நான் வந்தது இதுக்கு இதான் அவங்கெல்லாம் பண்ணாங்க, நான் சீஃப் டாக்டர்கிட்ட நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், பொறுமை, பி பேஷண்ட். லுக் அட் மீ, என்ன பாரு, இந்த ஏரியாவுக்கு 25 வருஷமாக நான் தான் போஸ்ட்மேன். தினம் வருவேன், என் ஷர்ட்டை எடுப்பாங்க, பனியன் எடுப்பாங்க, தெர்மாமீட்டர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஒரு நாளுக்கு இவ்வளோ இம்பேஷண்ட்டாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் ஆல்ரெடி வி ஸ்டார்டட் த மீட்டிங் லேட், ஐ ஹவ் நாட் டெஸ்டட் யுவர் பேஷன்ஸ். நார்மலாக எங்கள் எல்லா இதுலேயும் வி ஆல்வேஸ் கன்க்ளூட் வித் எங்களோட ஹெட் மாஸ்டர் இங்கே முனிசிபல் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் நடேஷ் ஐயர் இருந்தார். சம் ஆஃப் யூ மைட் நோ. அவர் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு he had taught this. The words of Rabindranath Tagore, தாகூரோட கீதாஞ்சலி should inspire every single Indian. Tagore says those golden words, where the head is held high, where the mind is without fear, where the knowledge is free, where the words come from the depth of truth, where the world is not broken down by narrow domestic walls, into that heaven of freedom, my father, let my country awake. Jai Hind. இவ்விருதின் சிறப்புக்கு சிறப்பேற்றிய டாக்டர் ஆர்வி ரமணி அவர்களுக்கு மிக்க நன்றி. தற்பொழுது தலைமை விருந்தினர் டாக்டர் ஆர்வி ரமணி அவர்களுக்கு கோவை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் எஸ் சுந்தரேசன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்.